தமிழ்நாட்டின் பொருளாதார திறனை உலகுக்கு எடுத்துக்காட்டும் நாள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக தொழில்துறை சார்பில் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட சிங்கப்பூர், ஜப்பான் உள்ளிட்ட 47 தொழில் நிறுவனங்கள் திட்டங்களை தொடங்கின. அதன்படி 17,616 கோடி முதலீடுகளுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதன் மூலம் ஏறத்தாழ 65,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக உள்ளது. இதையடுத்து உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்டு 51,000 கோடிக்கான 28 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக விளங்கும் தமிழ்நாடு முதலீடுகளை ஈர்ப்பதில் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. மோட்டார் வாகன உற்பத்தி, தோல் மற்றும் தோல் தயாரிப்புகள், மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு ஆகியவற்றில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளது. 2021-23 ஆண்டுகளில் உலக அளவில் பல்வேறு வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் துறைவாரியான முதலீட்டு மாநாடுகள் மேற்கொண்டு 2,97,196 கோடி ரூபாய், அதற்கேற்ப வேலை வாய்ப்புகளும் என்ற வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த வெற்றியை ஊக்குவிக்கும் விதமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் சென்னை வர்த்தக மையத்தில் தமிழ்நாடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024 ஜனவரி 7 மற்றும் 8 தேதிகளில் பிரம்மாண்டமான வரலாற்று நிகழ்வாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வின் போது இதுவரை இல்லாத அளவில் ரூபாய் 6,64,180 கோடி முதலீடுகள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதன்படி 14,54,712 நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும் அதோடு மொத்த வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக 68,873 கோடிக்கு மேல் திட்டங்கள் நேற்று தொடங்கப்பட்டுள்ளதால் 1,06,800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தொழில் வளர்ந்தால் மாநிலமும் வளரும் என கூறினார். மேலும் மக்களின் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என கூறிய அவர், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதும் நமது கடமை முடிந்ததாக எண்ணவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டோட தொழில்துறை வரலாற்றிலையும் வளர்ச்சி வரலாற்றிலையும் இது மிக மிக முக்கியமான நாள். நம்மோட பொருளாதார திறனை உலகுக்கு எடுத்து காட்டுற நாளாகவும், தமிழ்நாட்டுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கிறத உணர்த்துற நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கடந்த ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி இருக்கிறோம். மாநாடுகளை நடத்துறதை விட அந்த மாநாடுகள் மூலமா எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்தோம் என்பது போல அதுல தான் வெற்றி அடங்கியிருக்கு. அந்த மாநாடு மூலமா நாம் மேற்கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களோட எண்ணிக்கை 631. ஏற்கப்பட்ட முதலீடுகளோட 6.64 லட்சம் கோடி ரூபாய். இது மூலமா 14 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 12 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மொத்தமா சொல்லணும்னா கடந்த 3 ஆண்டுகள்ல 31 லட்சம் பேருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வகையில 9,74,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய ராம்ராஜ் காட்டன்ஸ் நிறுவனர் நாகராஜ், 300 கோடி ரூபாயில் 2 தயாரிப்பு நிறுவனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்ததாக கூறினார். கடந்த 2023 தமிழக அரசுடன் ராம்ராஜ் காட்டன் ஒரு 1000 கோடிக்கு ஒரு MOU கையெழுத்திட்டோம். அதில் தமிழக முதல்வர் அவர்களால் கையெழுத்திட்டு பெறப்பட்ட இந்த ப்ராஜெக்டில் ஒரு 2 ப்ராஜெக்ட் இன்று நிறைவுற்று இன்றைய நல்ல நாளில் இன்றைய தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவருடைய திருக்கரங்களால் 300 கோடி மதிப்புள்ள 2 தயாரிப்பு நிறுவனங்களை
துவக்கி வைத்துள்ளார்கள். அதேபோல் கிரீன்வேஸ் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் ஸ்ரீதர் நாராயணன் 700 கோடி முதலீட்டில் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக கூறினார். இதுவரை நாங்கள் ஒரு சென்னை தமிழ்நாடுலேயே டோட்டலாக ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இப்போ இன்னொரு 700 கோடியோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. இதில் என்ன ஆகும்னா, இதுவரை நாங்கள் ஒரு 10,000 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னும் ஒரு 5,000 மக்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்.